வெல்கம் டு மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங். இன்றைக்கி எளிமையான முறையில் ரொம்பவே டேஸ்டியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தாங்க செய்ய போகிறோம். இதுக்கு ஒரு 3 இன்க்ரீடியன்ட் இருந்தால் போதும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மினி ஃபுட்ஸ் ஜெய்சிங் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கும் மேலே இருக்கிற ஆளுங்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட்ட எல்லா நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வந்து சேரும். இப்போ ஒரு கப் அளவுக்கு முந்திரி பருப்பு எடுத்துருக்கிறேன். இதை தண்ணி ஊற்றி 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா ஊறிடுச்சு. 1 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துருக்குறோம். இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போ இதுக்கு 1 கப் அளவுக்கு பால், காய்ச்சி ஆற வச்ச பால் எடுத்துருக்குறோம். அதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இது போல் நல்ல நைஸான ஒரு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிடுவோம். தண்ணி ஊற்றி அரைச்சா அந்தளவுக்கு டேஸ்ட் இருக்காதுங்க. நல்லா திக்கான பால் ஊற்றி அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் 1.5 கப் அளவுக்கு சுகர் சேர்த்துக்கிற போகிறோம். உங்களுக்கு இனிப்போட அளவு கொஞ்சம் குறைச்சலாக வேணும்னா 1.25 கப் அளவு கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற முந்திரி பருப்பு பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி கலந்து இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக கழுவி இதில் ஊற்றிருக்கிறேன். ரொம்ப தண்ணி சேர்த்துற வேண்டாம். இன்னும் நான் அடுப்பை ஆன் பண்ணலை. இது போல் நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம அடுப்பை ஆன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்போ அடுப்பை ஆன் பண்ணியாச்சு. ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டுருக்குறோம். நம்ம சேர்த்த சுகரெல்லாம் நல்லா கரைஞ்சிருச்சு. அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. அப்பப்போ இதே போல் நல்லா கலந்து விடுங்க. அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இது போல் நல்லா கலந்து விடுங்க. இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு இது போல் கலந்து விடுறது மட்டும்தான் வேலை, வேறு வேலையே கிடையாது. கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிடலாம். நம்ம முந்திரி பருப்பு மட்டும் சேர்த்து செய்யறனால குழந்தைங்களுக்கெல்லாம் இதே போல் செஞ்சு வச்சுக்கிட்டா அப்பப்போ கொடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 10 நிமிஷத்துலேயே நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்தளவுக்கு திக்கானதுக்கப்புறமா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இதில் சேர்த்துக்கலாம். கீழே அடி பிடிக்காத அளவுக்கு மட்டும் நல்லா கலந்து விடணுங்க. இப்போ இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். ஸ்வீட்டோட டேஸ்ட் காஜு கத்திலி மாதிரியே இருக்குங்க. நல்லா கலந்து விட்டுக்குங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். இப்போ நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இழுக்க ஆரம்பிக்கும். இப்போ நெய்யெல்லாம் நல்லா உறிஞ்சிருச்சு. நல்லா இது போல் உறிஞ்சினதுக்கப்புறமா 3 ஸ்பூன் அளவுக்கு நெய் திருப்பியும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக இந்த ஸ்வீட் செய்கிறதுக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் தேவைப்படுங்க. இதை நல்லா கலந்து விட்டுக்குருவோம். அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, மாற்றிட வேண்டாம். ரொம்பவே எளிமையான முறையில் கொஞ்ச நேரத்தில் இந்த ஸ்வீட் நம்ம செஞ்சிடலாம். இப்போ நல்லா திக்காக ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். நல்லா திரண்டு வர ஆரம்பிச்சிருச்சு. இதே போல் திரண்டு வரும் பொழுது நம்ம சேர்த்த நெய்யெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு வெளியில் வர ஆரம்பிக்கும். இந்தளவுக்கு பதம் வந்தால் போதுங்க. இப்போ ஒரு நெய் தடவி வச்சுருக்கிற பிளேட்டுக்கு இதை மாற்றிடலாம். இது போல் கரண்டி வச்சு நல்லா சமப்படுத்தி விட்டுட்டு ஃப்ரிட்ஜில் ஒரு 2 மணி நேரம் வச்சிடலாங்க. நல்லா இறுகிரும். அவ்வளோதாங்க. கட் பண்ணி நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.